எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 7வது நாள். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு பூஜை ரூமில் எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் எடுத்து அலங்காரம் பண்ணிட்டேன். விளக்குக்கு சந்தன குங்குமம் வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நிலவாசலுக்கும் விளக்கு ஏற்றி அங்கேயும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி திங்கக்கிழமை, சிவனுக்கு உகந்த நாள். அதனால் சிவனுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் பூஜையை முடிச்சுட்டு கடைசியாக கந்தசஷ்டி கவசம் பாடி முடிச்சிருவேன். நம்ம மாலையில் வீட்டில் விளக்கேற்றுவோம். அப்போ வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்கள விளக்கேற்ற சொல்லி நம்ம பழக்கப்படுத்தலாம். குழந்தைங்கள கந்தசஷ்டி கவசம் பாடுங்க, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன், அந்த மாதிரி சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எங்கள் வீட்லேயும் என் பொண்ணுகிட்ட கந்தசஷ்டி கவசம் பார்க்காம பாடி காமிச்சின்னா நான் உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னேன். அவனும் அதே மாதிரி பார்க்காம பாடி காமிச்சா, நானும் கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சோன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே பச்சை தண்ணியில் குளித்து பாருங்களேன். அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் டெய்லி காலையில் யோகா செய்வேன். அதனால் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு தான் செய்வேன். அதுவே எனக்கு அப்படியே பழக்கமாகிடுச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா டெய்லி புது புது வீடியோ வரும், பாருங்கள்.